ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான டாபிக். நான் ஃபெர்டிலிட்டி வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன் இல்லையா, நீங்களாம் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நான் லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணிக்க போகிறோம். என்னென்னா ஓவலேஷன்னா சினை முட்டை வெடித்து வெளிவரது. சினை முட்டை பையிலேருந்து சினை முட்டை உற்பத்தியான சினை முட்டை வெளிவரது. இது வந்து சில பேருக்கு உற்பத்தியாகி வெளிவராமல் இருக்கிறது தான் பிசிஓடின்னு சொல்கிறாங்க. அந்த சினை முட்டை வந்து அப்படி கட்டியாக உள்ள தண்ணியோடு இருக்கும், கோழி முட்டை மாதிரி இருக்கும். அது வெளிவராமல் ஹார்மோன் ப்ராப்ளம்னால அது வெளிவராமல் இருக்கிறதுனால தான் அது உள்ளே இருக்கிறதுனால அது கட்டின்னு சொல்கிறாங்க. அது ஹார்மோன் கரெக்டாக எடுத்தால் அது வெடித்து வெளிவந்து ஒன்றும் குழந்தையாகும், அப்படி இல்லைன்னா பீரியடாக வந்துடும். ஸோ என்னோடய வீடியோஸ் நான் செக் பண்ணி பாருங்கள். ஹவு டு கெட் ப்ரெக்னென்ட் ஃபாஸ்ட் இன் தமிழ் வித் பிசிஓடி 1, 2 அதில் டீட்டெயிலாக என்ன ஏதுன்னு சொல்லியிருப்பேன் இந்த நீர்க்கட்டி பிசிஓடி ப்ராப்ளம் பற்றி. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஓவலேஷன் வந்து எப்படி ஓவலேஷன் வந்து ஆகணும், எப்படி இயற்கையாக ஓவலேஷன் ஆக வைக்கிறது, இயற்கையாக எப்படி ஆக வைக்கிறது. அதாவது டாக்டர்கிட்ட போனீங்கன்னா குளோமிட் மாத்திரை, மெட்ஃபார்மிங் மாத்திரை பிசிஓடி இருக்கிறவங்க கொடுப்பாங்க. அது வந்து சைடு எஃபெக்ட், நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும், பாடியில் வந்து வெயிட்டை குறைக்கும். ஸோ நம்மளுக்கு குழந்தை உண்டாகுனா ஒரு நல்ல ஹெல்த்தியான ஃபேட்ஸ் தேவை. அதுக்கு நீங்கள் வந்து மாதவிடாய் வந்து பீரியட்ஸ் வந்து 5ஆம் நாள்லேருந்து ஒரு 10 நாள் 15 நாள் வரைக்கும், ஒரு 10 days வரைக்கும் நீங்கள் ஒரு அரை டம்ளர் இல்லை முக்கால் டம்ளர் தேங்காய் பால் நீங்கள் குடிங்க. அது வந்து குட் ஃபேட், அது வந்து நல்ல ஃபேட் நம்ம உடம்புக்கு தேவை. அப்போ தான் நல்லா கருமுட்டை உற்பத்தி ஆகும். ஒரு 10 நாள் 15 நாள் குடிச்சிக்கோங்க. மாதம் வந்து பீரியட் வந்து 5ஆம் நாள்லேருந்து ஒரு 15 நாள் 20 நாள் எப்போ உங்களுக்கு ஓவலேஷன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ அது வரைக்கும் நீங்கள் தேங்காய் பால் குடிச்சிக்கோங்க. உங்கள் ஹஸ்பண்டுக்கும் கொடுங்க. அது வந்து தேங்காய் பால் ரொம்ப நல்லது, ரொம்ப நல்ல ஃபேட்டு. நீங்கள் லேடிஸ் குடிக்கும் போது உங்கள் வெஜினல் அசிடிட்டி, உங்கள் பெண் உறுப்பில் உள்ள அந்த ஆசிட் தன்மை குறையும். காலையில் ஒரு வேளை நீங்கள் பழங்கள் சாப்பிடுங்க, அதனாலேயும் உங்களோட ஆசிட் தன்மை குறையும். பெண்களுக்கு அந்த தேங்காய் பால் குடிக்கும் போது குளிர்ச்சியாகி ஆசிட் தன்மை குறையும் போது உங்கள் கணவன் கூட சேர்ந்துருக்கும் போது அவங்க செம்மன்கள் சாகாமல், அவங்க உயிரணுக்கள் சாகாமல் ஈஸியாக குழந்தை உண்டாகும். ஸோ நீங்கள் இப்போ என்னென்ன செய்யணும்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். நம்பர் 1, நீங்கள் தேங்காய் பால் 5ஆம் நாள்லேருந்து 15ஆம் நாள் வரைக்கும் பீரியட் வந்த நாள்லேருந்து குடிக்கணும். அப்புறம் நம்பர் 2, காலை உணவு பழங்கள் மட்டும் சாப்பிடுங்க. நிறைய எப்போ பார்த்தாலும் சமைச்ச உணவே சாப்பிடாமல் காய்கறிகள், சாலடு, ஃப்ரூட் சாலடு, வெஜிடபிள் சாலடு, அந்த மாதிரி ஒரு பழங்கள் காய்கறிகள் சமைக்காத உணவு காலையில் எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் குடிங்க. அப்புறம் வந்து நான் அந்த ஓவலேஷனுக்கு வந்து என்ன சொன்னேன், தியானம் செய்ய சொன்னேன். நம்பர் 1 தேங்காய் பால் எழுதி வச்சுக்கோங்க ஒரு பேப்பர் பேனால். அப்புறம் நீங்கள் திரும்ப உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். நம்பர் 1 தேங்காய் பால், நம்பர் 2 ஃப்ரூட்ஸ் இல்லை வெஜிடபிள் காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் வந்து ஃபுட்டாக அதை ஒரு வேளை எடுத்துக்கணும். அப்புறம் வந்து 4வது வந்து என்னென்னா, நீங்கள் வந்து தியானம் செய்யணும். தியானம் செய்யும்போது நெத்தி போட்டுக்கு நடுப்புற சென்டராக கை மசாஜ் பண்ணி 10 தடவை தியானம் செய்யணும். மூச்சு இழுத்து விடணும் தியானம் செய்யும்போது. அப்போ தான் உங்களுக்கு நல்லா இந்த பிரெயினோட வந்து நல்லா காற்று போகும். ஸோ நீங்கள் நல்லா மூச்சு இழுத்து விட்டு சென்ட்ரலாக மசாஜ் பண்ணி புருவ மத்தியில் மசாஜ் பண்ணி 20 நிமிஷம் தியானம் பண்ணணும். யோகா பண்ணணும். இடுப்பு பக்கம் ரத்த ஓட்ட போகிற மாதிரி நல்லா யோகா செய்யணும். இது 3 விஷயம். 4வது வந்து நான் சொன்ன அதிமதுரப்பொடி ஈஸ்ட்ரோஜனுக்கு கருமுட்டை உற்பத்திக்கு நல்லது. ஸோ அதுக்கு அதிமதுரப்பொடி சாப்பிட சொல்லியிருந்தேன். அது கூட நீங்கள் வந்து பிட்யூட்டரி கிளாண்ட் ஆக்டிவேட் பண்ணால் இன்னும் நல்லா சீக்கிரமாக சூப்பராக உற்பத்தி ஆகும் கருமுட்டை. அதுக்கு தான் தியானம். நல்ல ஃபேட் தேவைப்படும். அதுக்கு வந்து கருமுட்டை உற்பத்தி பண்ணுறதுக்கு வந்து கோகோனட், தேங்காய் பால் இதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதம் குழந்தை இல்லையே அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா அந்த உங்களுக்கு ஹார்மோன்லாம் ஸ்ட்ரக் ஆகிடும். நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்டோட ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும். அது வந்து பார்க்குற ஹஸ்பண்டுக்கு தான் நான் சொல்கிறேன். நீங்களும் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, உங்களுக்கும் ஹார்மோன் பாதிக்கும். நீங்களும் டெய்லி தியானம் செய்யணும், யோகா செய்யணும். ரத்த ஓட்டம் எல்லா இன உறுப்புக்கும் ஓடணும். இனப்பெருக்க உறுப்புகளில் ரத்த ஓட்டம் தேவை, நல்ல ரத்தம், நல்ல ஃபேட் தேவை. 2 பேருமே தேங்காய் பால் குடிக்கணும். நல்ல காய்கறிகள், பழங்கள், இந்த மீன் வகைகள் நிறைய சாப்பிடணும். கோழிக்கறியும் முட்டையும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. 2மே சூடு, உடம்பு வந்து சூடு அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லெண்ணெய் யாரும் தேய்ச்சி குளிக்கிறது இல்லை, நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க. லேடிஸும் நீங்கள் கூட தேய்ச்சி குளிக்கலாம். நீங்கள் வந்து ஷீக்காய் யூஸ் பண்ணி குளிக்கலாம் தலைக்கு. லேடிஸ் இன்னும் பெட்டர், குளிர்ச்சி. அது ஷாம்பு எல்லாம் கூட கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் எல்லாமே நம்ம உடம்புல தான் அப்ளை பண்ணுறோம். அப்போ நம்ம சைடு எஃபெக்ட் நம்ம உடம்புல இருக்கும். ஸோ ஓவலேஷன் வந்து 1 தேங்காய் பால், இன்னும் அதிமதுரப்பொடி, இது வந்து மசாஜ், யோகா அதெல்லாம் நீங்கள் செய்யணும். மசாஜ் வந்து நான் எப்படி சொல்லணும் என்னோட வீடியோவில் சொல்லியிருக்கேன், திருப்பி சொல்கிறேன். நம்மளோட பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை வந்து அடி வயிறு கோடுகிட்டே இருக்கும். ஸோ இந்த தொப்புலேருந்து இந்த அடி வயிறு 2க்கு நடுப்புற அந்த ஒரு வயரில் வந்து நீங்கள் கை வச்சு மசாஜ் பண்ணணும் லைட்டாக. அப்போனாலும் ரத்த ஓட்டம் அங்கே போகும். நீங்கள் வந்து தொடர்ந்து இது செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்பிக்கையாக இறைவன்கிட்ட வேண்டிக்கோங்க. சந்தோஷமாக இருங்க. ஸ்ட்ரெஸ் ஆகிங்கன்னா இருக்கிற ஹார்மோனை போய்டும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் குழந்தை தள்ளி தான் போகும். நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை வந்துடும். அதுக்கு வந்து தேவையானது, குழந்தை ஃபஸ்ட்டு நம்மளுக்கு உண்டாகுனா என்னென்ன தேவைன்னா, நல்ல அணுக்கள் தேவை, நல்ல கர்ப்பப்பை தேவை, அப்படி நல்ல கருமுட்டை உற்பத்தியாகி வெளிவரணும். ஸோ ஒரு கர்ப்பப்பை எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா என்னோட இது ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுங்க. ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது என்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணிடுவாங்க. அப்புறம் நீங்கள் நேச்சுரலாக வீட்டில் கூட நான் சொன்னதெல்லாம் ட்ரை பண்ணி நீங்கள் ஒரு பேப்பர் பண்ண எழுதி வச்சு ட்ரை பண்ணி கண்டிப்பாக ஓவலேஷன் கருமுட்டை சினை முட்டை பையில் வெளியில் வரும். ஸோ நீங்கள் வந்து நல்ல
உங்கள் ஹஸ்பண்டுக்கும் நல்ல காய்கறிகள் பழங்கள், அவங்களுக்கும் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டில் எதுவும் நரம்பு சுளுக்கு வரிகோசில் வைன் நிறைய சொல்லுவாங்க, அதில் எல்லாமே இயற்கையாக இருக்குது. இங்கிலீஷ் மருந்து வந்து ரொம்ப சைடு எஃபெக்ட்டு. ஸோ நீங்கள் அவங்களுக்கு ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த இந்த சின்ன சின்ன இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறந்துடும். நம்பிக்கை மட்டும் என்றைக்குமே இழக்கக்கூடாது. நம்பிக்கை தான் நம்மளை வாழ வைக்கிது. நம்பிக்கை இல்லாமல் தன்னம்பிக்கை நம்ம இழந்துட்டு ஒரு பயத்தினாலேயோ ஒரு இதனாலேயோ நம்மளே அதை அழிச்சிடுது. ஸோ நம்ம வந்து நம்மளே உற்சாகப்படுத்திக்கணும். என்னோடய வீடியோஸும் தொடர்ந்து பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் வாட்சிங் மை வீடியோஸ். டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். பாய்.